வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலாக 5 வகை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், ரெஃப்ரெஷிங்காக ஒரு பானகமும் செய்யலாங்க. சுவையாக இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எளிமையாக நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. புளி ஒரு லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து வச்சுட்டு 2 வரமிளகாய் அதையும் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருவோம். இது போல் பொடி தயார் பண்ணி நம்ம சாதம் கிளறும் போது 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து கலந்துட்டா சூப்பராக அருமையாக இருக்குங்க. இப்போ புளி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு மிளகாய் 1 கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் மஞ்சத்தூளும் சேர்த்துச்சு கரைச்சி வச்சுருந்த புளி நல்லா வடிகட்டி ஊற்றிடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு. இறக்க போகிற டயத்தில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இந்த பேஸ்ட்டு நம்ம தயார் பண்ணி எடுத்து வச்சிடலாம். புளி சாதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லெமன் சாதத்துக்கு தயார் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கலாங்க. 1/2 மூடி புழிஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். லெமன் சாதத்துக்கு நம்ம இதை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் ஒரு கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பு போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு பச்சரிசி அதையும் இதில் சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. சக்கரை பொங்கலுக்கு இது போல் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருவோம். இது ஒரு குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். 3-4 விசில் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் சாதத்துக்கு நம்ம ஒரு கடாயில் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாங்க. கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துட்டு முந்திரி கொஞ்சமாக எடுத்து வதக்கிடலாம். அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க. தேங்காய் சாதத்துக்கு கலவை இதை போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 டம்ளர் அளவு பச்சரிசி குக்கரில் நல்லா குழைய வேக வச்சுட்டு இறக்கி வச்சுட்டேங்க. தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் கட் பண்ண மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். தயிர் சாதத்துக்கு சாதம் தனியாக ஒரு 3/4 கிளாஸ் அதையும் எடுத்துகிட்டு நல்லா குழைய அதை போல் கடைஞ்சிடலாங்க. இதில் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாங்க. அடுப்பில் தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கூடவே கட் பண்ண கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படி இந்த சாதத்து மேலே அப்படி ஊற்றிடலாங்க. இப்போ இந்த மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் இது மேலே அப்படி தூவிடலாம். தூவிட்டு 1/2 டம்ளர் காய்ச்சின பால், 1/2 டம்ளர் தயிர், கெட்டி தயிர் அதை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்ட்டட் பட்டர் இருந்தால் அது சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் கூட இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துட வேண்டியதாக. இது உப்பு பத்தலைன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். சுவையான தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ புளி சாதம் தயார் பண்ணிக்கலாங்க. இந்த தயார் பண்ணி வச்சுருந்த அந்த புளி காய்ச்சலோட நம்ம ஒரு 1/2 கப் அளவு சாதம் அதை எடுத்துகிட்டு கலந்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த
தூள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் வறுத்து அரைச்சி வச்சுருந்தாலும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். மேற்கொண்டு இதில் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாங்க. சுவையான புளி சாதமும் தயாராகிடுச்சு. அடுத்து தேங்காய் சாதத்துக்கு நம்ம அரை கப் அளவு வடித்த சாதம் அதையும் இதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா அது பொடியை நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தாலும் நல்ல மணமாக சூப்பராக இருக்குங்க. உப்பு இப்போது பத்தலைன்னா இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன் ரைஸ்க்கு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த கலவையில் அரை கப் அளவு சாதம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இதுலேயே நம்ம அந்த பொடியை நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அது ஒரு கைப்பிடி அளவு அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். புளி சாதத்துக்கு கூட நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணலாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ லெமன் ரைஸும் தயாராகிடுச்சு. இப்போ சக்கரை பொங்கலுக்காக நம்ம வேக வச்சுருந்த சாதம் நல்லா குழைவாக இந்த போல் கடைஞ்சிடலாங்க. கடைஞ்சிட்டு ஒரு பாகு நம்ம வெள்ளைப்பாகு தயார் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவு பொடித்த வெல்லம் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாம். சக்கரை பொங்கல் இருக்கிற அந்த பாத்திரத்துலேயே இது வடிகட்டிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கலாங்க. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட வெந்நீர் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சுருவோம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இறக்கிடுவாங்க. கொஞ்சம் ஏலக்காய் கூட ஒரு 3 ஏலக்காய், பொடித்த ஏலக்காய் 3 அதையும் போட்டு கிளறிட்டு தாளிச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு முந்திரி ஒரு 5 6 திராட்சை சேர்த்துட்டு ஜாதிக்காய் இருந்தால் அதையும் நம்ம இது போல் துருவிட்டு நெய்லேயே நல்லா வறுத்துட்டு சக்கரை பொங்கல் மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. சுவையான சக்கரை பொங்கலும் இது போல் நம்ம ஈஸியாக செய்யலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பானகத்துக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அது நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் போல் இது வடிகட்டிட்டு தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா கரைச்சி ஊற்றிட்டு பொடி பண்ண ஏலக்காய் 2 அதையும் இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு 1/4 கப் அளவு பொடித்த வெல்லம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம சாமிக்கிட்ட வச்சுட்டு கும்பிடலாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் ரெசிபி 5 வகையான வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நம்ம ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.